உண்டாவதாக. ஆண்டவரை தொழுது முறையாக கற்றுக் கொடுத்த நல்ல கிருபைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். விசேஷமாக நம்முடைய இந்திய தேசமானது இந்த நாட்களிலே 75வது சுதந்திர தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த நாட்களிலே நம்மளுக்காக, நம்முடைய ஆத்தும மீட்புக்காக, மெய்யாகவே நம்மளுக்கு சுதந்திரம் கொடுத்த நம்முடைய தேவனை ஆராதிக்க அந்த வேலையிலே நாம் கூடி வந்திருக்கிறது. ஒரு அருமையான காரியம். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். உலக மக்களின் ஒருவேளை இந்தியாவானது உலக பிரகாரமாக சுதந்திரம் அடைந்திருந்தாலும் அநேக மக்கள் இந்த நாட்களிலே இன்னும் இருளில் தான் இருக்கிறார்கள். ஏனென்றால் உலகத்தின் இருளை போக்கும்படியாக வெளிச்சமாக வந்த ஆண்டவரை இன்னைக்கு அநேகரை அறிந்து கொள்ளாததுனாலே அவருடைய ஆத்தும விடுதலை, ஆத்தும ரட்சிப்பு இல்லாமல் இன்னைக்கு அநேக ஜனங்கள் உலகத்தை மாண்டு கொண்டு இருக்கிறார்கள். எல்லாரையும் ரட்சிக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் என்கிற அந்த வார்த்தையை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்கள் மாத்திரமே அந்த சுதந்திரத்துக்குள்ளாக பங்கு கொள்கிறார்கள் என்று வேதம் நம்மளுக்கு தெளிவாக சொல்கிறது. அந்த நாட்களிலே சுதந்திர இந்தியாவிலே இந்த 75வது சுதந்திர தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற மக்கள் மத்தியிலே நாமும் அதை கொண்டாடி விசேஷமாக இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். விசேஷமாக இந்த நாட்களிலே நாம் சிந்திக்க இருக்கிற காரியம், செய்தியின் தலைப்பு மகிமையுள்ள தேவன். நம்முடைய ஆண்டவர் மகிமையுள்ள தேவனாக இருக்கிறார். மகிமை என்று சொல்லும் பொழுது நம்ம ஆங்கிலத்துல என்ன எப்படி சொல்லுவோம்? மகிமைக்கு ஆங்கிலத்துல என்ன சொல்லுவோம்? குளோரி. குளோரி சொல்லுவோமா? குளோரி டு காட் அப்படின்னு சொல்லுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, குளோரி ஆஃப் காட், மகிமை உள்ள தேவன், அப்படி அநேக காரியங்கள் சொல்லுவோம். மகிமை என்று சொல்லும் பொழுது இன்னும் அதிகமாக நம்ம சுத்த தமிழ்ல நம்ம இன்னும் ஆராய்ந்து பார்ப்போம் போனால் மகிமை என்று சொல்லும் பொழுது அது கௌரவிக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அதாவது ஹானரபுள், மகிமைப்படுத்துகிற, அதாவது கௌரவப்படுத்துகிற இல்லையா? இப்போ யாராவது ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வைக்கிறோம், அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் வந்தாங்கன்னா நம்ம அவங்களை என்ன செய்வோம்? அவங்கள நம்ம வரவேற்று அவங்களுக்குரிய கனத்தை என்ன செலுத்துவோம்? பொன்னாடை கொடுத்து நம்ம அவங்களை கனப்படுத்தும். அவ்விதமாக கனப்படுத்துதல், கௌரவித்தல், அப்படியாக கௌரவிக்கிறதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அதற்கு யார் முதலாவது பாத்திரமுள்ளவராக இருக்கிறார்? நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தகுதியுடைய தேவனாக இருக்கிறார். அவர் ஒருவரை ஆராதனைக்குரிய தேவனாக இருக்கிறார். அவர் ஒருவரை மகிமைப்படுத்தக்கூடிய மகிமையின் தேவனாக இருக்கிறார். இல்ல, ஆண்டவர் சொல்லும்போது என்னுடைய மகிமையை நான் வேறொருவருக்கும் கொடேன் என்று சொல்லியிருக்கிற அவசரம் இல்லையா? தெல்லம் தெளிவாக சொல்லி அப்பேற்பட்ட மகிமையுள்ள தேவனை குறித்து இந்த நாட்களிலே நாம் ஒரு சில வாக்கியங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். நாம் யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாட்களில் நாங்கள் பார்க்க இருக்கிற சத்திய வசனத்தை ஆண்டவர் தாமே எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம், ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் யாத்திராகமம் 15:1 நாம் பார்க்கும் பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று நாம் பார்க்க. மகிமையாய் வெற்றி சிறந்தார், மகிமையின் தேவன். நாட்களிலே மகிமையின் தேவன் என்று நாம் பார்க்கும் பொழுது அங்கே நாம் இந்த சம்பவம், இந்த பாட்டு பாடுகிறார்கள். எதற்காக அவர்கள் பாட்டு பாடுகிறார்கள்? மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் அங்கே இஸ்ரவேல் புத்திரரை அடிமைத்தனத்திலிருந்து மோசே அவர்களை சுதந்திரமாக அவர்களை வெளியே கொண்டு வரும் பொழுது இல்லையா, அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவோ அடிமைப்பட்டார்கள் அந்த எகிப்து தேசத்திலே. செங்கல் சூளையில போட்டு அவங்கள வதக்குனாங்க. பார்வோன் அவங்களுக்கு தேவையான வேலைகள் எல்லாம் யாரை வச்சு வாங்கினா? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வைத்து வேலை வாங்கினான் என்று நான் பார்க்கிறேன். அப்போ ஒரு அடிமைகளை போல அந்த எகிப்து தேசத்திலே அவர்களை நடத்தினான் இந்த பார்வோன். அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் ஆண்டவருடைய சமூகத்திலே முறையிடும் பொழுது ஆண்டவர் என்ன செய்தாரு? அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும்படியாக அங்கே யார் அனுப்புறார்? ஆண்டவர் யார் அனுப்புறாரு? எகிப்து தேசத்துக்கு மோசேயை அனுப்புறதை நான் பாருங்க. அப்ப மோசே பார்வோன்ட்ட பேசி நிறைய வாதைகள் ஆண்டவர் அனுப்புறாரு. ஆனா மனம் திரும்பவே இல்லை. கடைசியாக தலை சங்க எல்லாவற்றையும் ஆண்டவர் சங்கரிக்கும் பொழுது ஒருபடி அவன் என்ன செஞ்சான்? போங்கன்னு என்று சொல்லிடுறான். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அவ்விதமாக புறப்பட்டு வருகிறார்கள். அப்ப புறப்பட்டு வரும் பொழுது
மறுபடியுமாக அவர்களுக்கு அங்கே ஒரு கஷ்டம் நடக்கிறது. என்ன கஷ்டம் நடக்கிறது? அங்கே வனாந்தரத்துல அவர்கள் என்ன செய்கிறதை பார்க்கிறோம், பின்தொடர்ந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். யாரு? பார்வோனின் சேனைகள் ரதங்களோடு கூட அவர்கள் என்ன செய்கிறார்கள், பின்தொடர்ந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப ஜனங்கள் எல்லோரும் என்ன செய்யறாங்க, மோசேட்ட முறுமுறுக்கிறாங்க. இந்த வனாந்தரத்துல நாங்க சாகிறதுக்காக நீங்க எங்களை அழைச்சிட்டு வந்த, ஒருவேளை எகிப்துல அடிமையாவது இருந்துட்டு இருந்தோம்னா சோறு தண்ணியாவது எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம், கிடைச்சிருக்கு. இப்படி வனாந்தரத்துல எங்களை சாக பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி மோசே இடத்துல முருகருக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் அற்புதமாக அந்த எகிப்தியர்களோடு இருந்து நம்முடைய ஜனங்களை பாதுகாக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் மகிமையாய் வெற்றி சிறந்ததை குறித்து அவர்கள் பாடின பாட்டு தான் இந்த 15ஆம் அதிகாரம் 1வது வசனம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். 8 முதல் 10 வசனங்களை நாம் ஒவ்வொரு வசனமாக நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேலின் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். முதல் போங்கன்னு சொல்லிட்டான். ஆனாலும் அவன் என்ன செஞ்சுட்டான், முன்னாடி போயிட்டு பின்னாடி என்ன செய்யறான், ராணுவ வீரர்களை எல்லாம் தொடர்ந்து என்ன செய்யறாங்க, அனுப்புறான். போருக்கு அங்கே அனுப்புகிறதை பார்க்கிறோம். தொடர்ந்து 9வது வசனம் வாசிங்க. எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரர்களோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் சேபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடையிலே பாளையம் இறங்கியிருக்கிற அவர்களை கிட்டினார்கள். அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் சமுத்திரத்துக்கு பக்கத்துல இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, போய்கிட்டு இருக்கும்போது அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, பின்தொடர்ந்து போய் என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க பக்கத்துல போய்க்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு, பயம் இருக்குமா இருக்காதா? நம்ம எல்லாம் அங்க இருந்து வந்துட்டோம், எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சுட்டோம், கொண்டு வந்துட்டு இப்படி வனாந்தரத்துல மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் எல்லோரும் பயப்படுகிறார்கள். 10ஆம் வசனத்தில் வாசிப்பீர்கள் என்றால், பார்வோன் சமீபித்து வருகிற பொழுது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இங்க நடந்த காரியம் என்ன, அடிமைத்தனத்தில் இருந்து அங்கே அவங்கள மோசே என்ன செஞ்சிட்டாரு, அழைத்து கொண்டு வந்துட்டாரு. அப்ப சந்தோஷமா தானே கிளம்பி வந்திருப்பாங்க. இனிமேல் நம்ம யாருக்கு அடிமை இல்லை, நம்ம ஆண்டவர் நம்மளை வழி நடத்துற தேசத்துக்கு நம்ம என்ன செய்ய போறோம், போக போறோம். அந்த சுதந்திர தேசத்தை நம்ம என்ன செய்ய போறோம், அடைய போகிறோம். அந்த கானான் தேசத்தை நாம் அடைய போகிறோம் என்கிற சந்தோஷத்தோடு அவர்கள் என்ன செய்தார்கள், அங்கே வெளியிலே கிளம்பி வரும் பொழுது அவர்களுக்கு ஒரு சோதனை பின்னாடியே தொடர்ந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். என்ன இவ்விதமாக பார்வோனுடைய சேனையில் பின்தொடர்ந்து வந்தவனே அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, பயந்து யாரை நோக்கி கூப்பிட்டார்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. ஆண்டவரே, எங்களை விதமாக நாங்கள் அழிய போகிறோமே, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, எங்களை பராமரித்துக் கொள்ளுங்க, சுதந்திரத்துக்காக எங்களை நீங்கள் அழைத்து சென்றீர்களே, ஆனால் நாங்கள் இப்பொழுது இங்கே கஷ்டப்படுகிறோம் என்று சொல்லி அங்கே கதறுகிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு மோசே சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது 14 நீங்கள் வாசியுங்கள். 13 இருந்து கூட வாசிங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை என்றைக்கும் காண மாட்டீர்கள். நீங்க அதுக்கு முன்னாடி 12ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, மோசேவை ஜனங்கள் எல்லாம் வைறாங்க, நாங்க எகிப்துல வேலை செஞ்சுட்டு இருந்திருப்போம், சும்மா இருந்திருப்போம், எதுக்கு எங்களை கூட்டிட்டு வந்தீங்க, எங்களை சாகடிக்கவா கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு கர்த்தருடைய சமூகத்துல முறையிட்டு யார்கிட்ட முறுமுறுக்கிறாங்க, மோசேயிட்ட முறுமுறுக்கிறார்கள். இப்ப மோசே சொல்லுகிற காரியம், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியர்களை என்றைக்கும் நீங்கள் காண மாட்டீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான காரியம் பார்த்தீங்களா? இந்த சுதந்திர இந்தியாவில் தேவன் இந்த நாட்களில் நம்ம சுதந்திரமாக வைத்ததற்காக நம் தேவனுக்கு நன்றி செலுத்தணும் இல்லையா? அநேக இடங்களிலே ஜனநாயக நாடாக இருந்தாலும் மக்களிடத்துல என்ன இல்லை, சுதந்திரம் இல்லை, பேச்சு சுதந்திரம் இல்லை,
எங்கே சுதந்திரமா வெளியில செல்ல முடியல. அப்படி இன்னும் கட்டுப்பாடுகள் நிறைந்த நாடுகள் இருக்கத்தான் செய்கின்றன. ஆக அந்த நாட்களிலே சுதந்திர இந்தியாவிலே தேவன் நம்மை அற்புதமாக சுதந்திரமாக வைத்து விசேஷமாக அவரை ஆராதிக்க கற்றுக் கொடுத்த கிருபைக்காக நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்த. இன்னும் தேவனை ஆராதிப்பதற்கு கூட வெளியே அநேக நாடுகளில் இன்னைக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது இல்லையா? ஆனால் நம்மளுக்கு ஆண்டவர் அற்புதமாக சுதந்திரமாக நம்ம அவரை ஆராதிக்க கொடுத்ததற்காக முதலாவது நம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நான் பார்க்கும் பொழுது அவர்களை சுதந்திரமாக அடிமைத்தன வீட்டிலிருந்து அழைத்துக் கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த சிறு ஒரு பிரச்சனைகள் நிமித்தமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? முறுமுறுத்து அங்கே மோசேயின் இடத்துல சண்டை போடுகிறதை நாம் பார்க்கிறோம். மோசே சொல்கிற காரியம், கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார்? யுத்தம் செய்வார் என்று சொல்லி அவர்களை அங்கே சமாதானப்படுத்துறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் தொடர்ந்து 16 வாசிப்பீர்கள் என்றால், நீ உன் கோலை ஓங்கி. ஆண்டவர் அங்கே மோசேட்ட உடனே பேசுறாரு. இந்த இன்சிடென்ட் எல்லாம் கடந்தனே ஆண்டவர் பார்த்துட்டு சும்மாவா இருப்பாரு? அவர் இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்ட உடனே ஆண்டவர் அங்கே மோசே இடத்துல உடனடியாக பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எதுக்கு பக்கத்துல வந்திருக்காங்க ஜனங்கள்? அந்த சமுத்திரத்துக்கு பக்கத்துல வந்து பாளையம் இறங்கியிருக்காங்கன்னு சொல்றோம். அவங்கள பின்னாடி பார்வோனோட சேனை வந்துருச்சு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய கோலை நீ என்ன செய்ய? சமுத்திரத்தின் மேல் நீட்டு. அப்ப சமுத்திரம் என்ன செய்யும்? பிளந்து விடும். யோசித்து பார்த்திருக்கோமா? கடலுக்கு நம்ம எத்தனை பேர் போயிருக்கோம் இல்லையா? கடல்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு பெருசாக இருக்கும். சமீப காலமாக கூட இப்ப நம்ம போயிருக்கும் பொழுது அந்த இயற்கை காட்சிகளை நம்ம பார்க்கும் பொழுது உண்மையிலே ஆண்டவர் எவ்வளவு ஞானமாக அற்புதமாக கடலை படைத்திருக்கிறார் இல்லையா? இந்த நம்ம நிக்கிற எல்லாம் நம்மளுக்கு தெரியும், பறந்து விரிந்து காணப்படும் இல்லையா? எங்க எவ்வளவு தூரம் இருக்குன்னே தெரியாது. அப்படியே சுத்தி பறந்து விரிந்து காணப்படும். ஆகாய விரிவை போலத்தான் சமுத்திரமும் இல்லையா? மேலே ஆகாய விரிவு எப்படி அங்கே இருக்கிறதோ அதே போல இங்கே பூமியிலே ஆண்டவர் சமுத்திரத்தை பறந்து விரியும்படி செய்திருக்கிறார். அப்ப பேர்பட்ட சமுத்திரத்துக்கு முன்னாடி ஜனங்கள் என்ன செய்யறாங்க? நிக்கிறாங்க. நம்ம நல்லா இமேஜின் பண்ணி பார்க்கணும். நம்ம அப்படியே கடலுக்குள்ளேயே நம்ம போய் இறங்கி இருக்கணும். இந்த இடத்துல கடலுக்குள்ள முன்னாடி போய் ஜனங்கள் நிக்கிறாங்க. பின்னாடி யாரை துரத்திட்டு வர்றா? பார்வோன் சேனைகளோட துரத்திட்டு வர்றான். அப்ப கடலுக்குள்ள அப்படியே போனா என்ன செஞ்சிடும்? கடல் வந்து ஜனங்களை என்ன செஞ்சிடும்? மூழ்கி இழுத்துட்டு போயிடும். அப்ப என்ன செய்யறது? அவங்களுக்கு உடனே பயம். அதுதான் பயம். கடல் முன்னாடி வந்துருச்சு, நம்ம எப்படி போறது? உடனே ஆண்டவர் சொல்லிற காரியம் மோசேட்ட, உன்னுடைய கோலை நீ சமுத்திரத்துல நீட்டு, அது விழுந்து விடும், நடந்து போயிடும் சொல்ற. அடுத்து நடந்த காரியத்தை பாருங்க. எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். ஆண்டவர் இங்கதான் தன்னுடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம், வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் நடந்து போங்கள், ஆனாலும் பார்வோனுடைய இருதயத்தை நான் கடினப்படுத்தி அவன் என்ன செய்வேன்? உங்களை பின்தொடர வரும்படி நான் செய்வேன். அவனுக்கு நான் யார் என்பதை நான் நிரூபித்து காட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற காரியம், ரதங்களை குதிரை எல்லா ராணுவத்தாரும் நான் என்ன செய்வேன்? மகிமைப்படுவேன். நான் யார் என்பதை அவர்கள் என்ன செய்வார்கள்? அறிந்து கொள்வார்கள். இன்னைக்கு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நாம் ஒரு சில நேரங்களிலே நம்முடைய ஆண்டவர் யார் என்பதையே நாம் என்ன செய்து விடுகிறோம்? மறந்து விடுகிறோம். அவருடைய மகிமையை நாம் கேள்விப்பட்டிருந்தும் அவரை நாம் என்ன செய்து விடுகிறோம்? மறந்து விடுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அடுத்து தொடர்ந்து வாசியுங்கள். 18. இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் பொழுது நானே கர்த்தர் என்பதை யார் அறிந்து கொள்வார்கள்? எகிப்தியர் அறிந்து. ஆண்டவர் சொல்வார்கள், நீங்க முதலாவது அறிய மாட்டீங்க. யார் அறிவா? உங்களை பின் தொடர்கிறவங்க தான் என்ன செய்வாங்க? அறிவாங்க. இன்னைக்கு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நாம் நம்மளுக்கு வருகிற பிரச்சனைகளை நாம் என்ன செய்யக்கூடாது? முக்கியமான காரியம், நாம் பயப்படக்கூடாது. யாருதான் பயப்படணும்? நம்மளுக்கு யாரு பிரச்சனை பண்றாங்களோ அவங்கதான் என்ன செய்யணும்? பயப்படணும். ஆனா அநேக நேரங்களிலே நாம் பயந்து விடுகிறோம், பிரச்சனைகளை கண்டு நாம் பயந்து விடுகிறோம், ஓடி போகிறோம். இங்க ஆண்டவர் சொல்கிற காரியம், நானே கர்த்தர் என்பதை நீங்க அறிய மாட்டீங்க. யார் அறிவா? எகிப்தியர் அறிவார்கள். உங்களை யார் தொடுகிறார்களோ அவர்கள் அறிந்து கொள்வார்கள் நான் யார் என்று. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அப்ப கண்மணி இங்க கண்ணுகிட்ட போய் நீங்க கைய வைங்க, கண்ணு வேகமா என்ன செய்யும்? பாதுகாக்கிறதுக்காக தன்னை மூடிக்கணும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களை கண்ணின் மணியை போல நான் பாதுகாப்பேன். யாரெல்லாம் உங்களை தொடுறாங்களோ அவங்க என்ன செய்யறது? என் கண்மணியை தொடுற மாதிரி அர்த்தம். உங்களை நான் பாதுகாத்துக் கொள்வேன், பராமரித்துக் கொள்வேன்.
நீங்கள் யார் என்பதை நான் யார் என்பதை நீங்கள் அறிகிறதை விட உங்கள் எதிராளிகள் நான் யார் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? அடுத்தபடியாக தேவன் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் அவர்கள் மூலமாக என்ன சொல்கிறேன், மகிமைப்படுவேன் என்று சொல்கிறதை நான் பார்க்கிறோம் இல்லையா? ஆண்டவர் செய்தாரா இல்லையா? அங்கே ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். வாசியங்கள் தொடர்ந்து 19. அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்களுக்கு பின்னே போயிட்டு, இஸ்ரவேல் சேனைகளுக்கு முன்னாக யார் நடந்து போய்கிட்டு இருக்கா? தேவதூதன் நடந்து போய்கிட்டு இருக்காரு. இப்ப அந்த தேவதூதன் யார் எங்க வந்துட்டாரு? அவங்களுக்கு பின்னாடி வந்துட்டாரு. பாதுகாப்பா இப்ப எங்க வந்துட்டாரு? பின்னாடி வந்துட்டாரு. ஏன்னா பிரச்சனை எங்க நிக்குது? பின்னாடி நிக்குதா முன்னாடி நிக்குதா? பிரச்சனை பின்னாடிதான் வருது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் போய்கிட்டு தான் இருக்கேன், ஆனா பிரச்சனை என்ன தொடர்ந்துகிட்டே வந்துகிட்டே இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. நம்முடைய வாழ்க்கையிலே பின்வருகிற பிரச்சனைகளை குறித்து நாம் என்ன செய்யக்கூடாது? ஒருபொழுதும் கலங்கக்கூடாது. ஏனென்றால் உன்னை காக்கும்படி தூதர்களுக்கு கட்டளையிட்டு விடுவார் என்று வேதவாசம் சொல்கிறபடி தேவதூதனானவர் நம்மளுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு நம்மை வழிநடத்தி செல்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம சங்கீதம் 91 பார்க்கிறோம் இல்லையா? உனக்கு முன்பாக தம்முடைய தூதர்களுக்கு உன்னை பாதுகாக்கும்படியாக கட்டளையிடுவார் என்று நம்மளுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிற ஆண்டவர். அப்ப நம்மளுக்கு முன்னாடி போற தேவதூதனானவர் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவர் என்ன செய்யறாரு? பின்னாடி நின்று அந்த பிரச்சனையை ஆண்டவர் சந்திக்கிறதுக்கு அங்கே வழிவகுத்து கொடுக்கிறவராக இருக்கிறது நாம் பார்க்கிறோம். தேவதூதனானவர் என்ன செஞ்சுட்டார்? உடனே பின்னாடி போயிருச்சு. அப்ப அடுத்து நடக்கிற காரியம் பாருங்கள் 20. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ராம் முழுதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலுக்கோ அது இரவை வெளிச்சம். ஒரே இடத்துலதான் இந்த இன்சிடென்ட் நடக்குது இல்லையா? முன்னாடி யாரு இருக்கா? முன்னாடி யாரு இருக்கா? இஸ்ரவேலர். பின்னாடி யாரு இருக்கா? எகிப்தியர்கள். அப்ப ரெண்டு பேரும் உலகத்துலதான் இருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கிறத விட ஒரே இடத்துலதான் இருக்கிறார்கள் இல்லையா? தேவனுடைய பிள்ளைகள் அதே மாதிரி இந்த நாட்களில் நாமும் உலகத்தில் இருக்கிறோம். நம்மளுக்கு பின்னாடி பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் நாம் கலங்கக்கூடாது. ஆனால் தேவனானவர் அங்கே அவர்கள் செய்கிற காரியம், அங்கே முன்னாடி நின்ற தூதரை பின்னாடி அனுப்புகிறத நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மேகஸ்தம்பமும் பின்னாடி வருகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ பின்னாடி வரும் பொழுது எகிப்தியருக்கு அது எப்படி ஆகி போச்சு? இருட்டாயிருச்சு இல்லையா? அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அவர்களுக்கு பாதை தெரியாதபடிக்கு அந்த மேகஸ்தம்பம் வந்து அவர்கள் என்ன செஞ்சதான் அவர்களுக்கு இருட்டாக இருந்தது நாம் பார்க்கிறோம். அது எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாக இருந்தது. அந்தகாரம்னா என்ன? இருட்டாயிருச்சு அவங்களுக்கு. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி இருந்துச்சு பாருங்க, இரவை வெளிச்சமாக்குகிறதாக இருந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் பிரச்சனைகள் மத்தியில நம்ம இப்படித்தான் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளுக்கு இந்த உலகத்துக்கு நாம் இருந்தாலும் ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது நம்மளுக்கு முன்னின்று ஆண்டவர் செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். இருளிலே வெளிச்சத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளுக்கு பிரச்சனை பண்ணுகிறவர்களுக்கோ அதை இருளாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் ஒருபொழுதும் என்ன செய்யக்கூடாது? நாம் மறந்து போக கூடாது. அதுதான் ஆண்டவர் உலகத்தின் மத்தியிலே தேவனுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிற விதம். நம்ம நினைக்கலாம் இன்னைக்கு, ஐயோ உலகத்துல நம்ம இருக்கமே, பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது நம்ம என்ன செய்கிறோம்? கலங்கி தவித்து விடுகிறோம். ஆனால் எல்லாவற்றும் பின்னாக நின்று முன்னாக நின்று ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். மறந்து போகவே கூடாது. 23 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிரகாரத்திலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார். இப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, மோசே நீ கோலை நீட்டுன்னு சொல்றாரு. கோலை நீட்டிட்டாரு. கோலை நீட்டிட்டு நீங்க பாத்தீங்கன்னா 22ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையாக நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு பதிலாக நின்றது. நான் முதலே சொன்னேன், நம்ம எல்லாரும் இப்ப கடலுக்கு போற மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும். டக்குன்னு இந்த கடல் தண்ணி எல்லாம் ரெண்டா பிரிஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குங்களா? அப்படி நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கு. என்னடா கடல் ரெண்டா பிரியுது. நம்ம சும்மா இருப்போமா? உடனே நம்ம என்ன செய்வோம்? நடந்து போய் பார்க்க பிரயாசப்படுவோமா? இல்லையா? ஆசையா இருக்குமா? அப்ப நடந்து ஜனங்க அப்படியே டக்குன்னு பிளந்துருச்சு. ரெண்டு இதுவும் அப்படியே மதில்ல அப்படியே நெட்டுக்க நிக்குது. தண்ணி ஃபுல்லா நிக்குது. கோட்டச்சவர் மாதிரி நிக்குது. வெரி குட். கோட்டச்சவர் மாதிரி தண்ணி நிக்குது. அப்ப ஜனங்கள் பார்த்து என்ன செய்யறாங்க? நடந்து போறாங்க. அதுல என்ன ஒரு அதிசயமான காரியம்னா, அவங்க காலில் என்ன ஒட்டல? சகதி கூட ஒட்டல.
ஈரமா இருந்தா கீழே சகதி இருக்குமா இல்லையா? இப்ப ஒரு குடம் தண்ணி எடுத்து வாசப்படியில ஊத்திட்டு நடந்து போங்க, வீட்டுக்குள்ள வந்தா சகதியா தவறும். அப்ப அவ்வளவு பெரிய கடல். ஆண்டவர் மோசே சொன்ன உடனே அங்க என்ன செய்கிறது? இரண்டாக பிளந்து ஜனங்கள் வெட்டாந்தரையாக, அதைத்தான் நான் பார்க்கிறேன். அந்த வார்த்தை மிகவும் முக்கியமானது. நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். வெட்டாந்தரைன்னு என்ன? ட்ரை பிளேஸ்ல நடந்து போறாங்க. தண்ணி சுத்தமா கிடையவே கிடையாது. அப்ப இவங்க நடந்து போற பார்த்துட்டு பின்னாடி வந்த உலகத்தார் என்ன செய்யறாங்க? நீங்க மட்டுமா போவீங்க, நாங்களும் என்ன செய்வோம்? உள்ள வருவோம், அதுல உங்களை நாங்க என்ன செய்வோம்? முறியடிப்போம் சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள்? வருகிறதை நான் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் தேவ ஜனங்களுக்காக, தேவ பிள்ளைகளுக்காக ஏற்படுத்திய வழி என்பதை அவர்கள் மறந்து என்ன செய்தார்கள்? உலகமானது நம்மளுக்கு பின்னாடி வந்துகிட்டே தொடர்ந்து வரத்தான் செய்யும். ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது? கவலைப்படவே கூடாது. இன்னைக்கு உலகத்துல உங்களை ஒரு பிரச்சனை தேடி தேடி வந்துச்சுன்னா நீங்க பாட்டு போய்கிட்டே இருக்கணும். பின்னாடி வர்றது யாரு? ஆண்டவருடைய சேனை, தேவனுடைய தேவ தூதர் நம்மை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக அவர் ஒரு நல்லதொரு பாதுகாப்பை தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறவராக இருக்கு. அதுதான் இங்க நடந்த காரியம். அவர்களும் பிரவேசிக்கிறார்கள், எதிரிகளும் பிரவேசிக்கிறார்கள். நடந்தது காரியம் என்ன? 24 வாசிங்க. கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து. பாருங்க, ஆண்டவர் பாக்குறாரு. இப்ப 2 ஜனங்களும் ஒன்னாத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, போய்கிட்டு இருக்காங்க. முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்க போறாங்க, பின்னாடி எகிப்தியர் தொடர்ந்து வராங்க. ஆண்டவர் யாரை பார்க்கிறாரு? இப்ப எகிப்து ஜனங்களை பார்த்து அவர் என்ன செய்யறாரு? சேனைகளை கலங்கடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். சேனைகளை கலங்கடிச்ச ஆண்டவர் என்ன செய்யறாரு பாருங்களேன். 25ல அவருடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கலவும், அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம். கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார்கள் என்றார்கள். அப்ப ஜனங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. யாருக்கு தெரிஞ்சு போச்சு? எகிப்தியருக்கு தெரிஞ்சு போச்சு. நல்லா போய்கிட்டு இருக்காரு. அதான் பொருளை கலண்டுருச்சு. அச்சாணி தெரியுமா? அச்சாணினா என்னது? சக்கரத்துல ஒரு ஊசி மாதிரி இருக்கு. அப்ப அந்த ஊசி எடுத்து விட்டா என்ன செய்யும்? சக்கரை என்ன செய்யும்? கலண்டு. அப்ப உருளை எல்லாம் என்ன செஞ்சிடும்? கலண்டு அப்படியே உருண்டு ஓடிடும். நல்லா போய்கிட்டு இருக்கிறதா திடீர்னு என்ன செஞ்சிச்சு? உருளை எல்லாம் கலங்கி அவங்களால ரதமே ஓட்ட முடியாது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்ப ஜனங்களுக்கு புரிஞ்சிருச்சு, இது ஏதோ நம்மளுக்கு எதிராக சூழ்ச்சி நடக்கிறது. அது யாரு செய்யறாங்கிறத கூட புரிஞ்சுக்கிட்டாங்க. பாருங்க, சிறைவிடரை விட்டு ஓடி போவோம், வாருங்கள், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனா ஜனங்க திரும்பி போறோம் சொல்றாங்க. ஆனா போனாங்களா? அவங்களால என்ன செய்ய முடியல, போக முடியல. அவர்கள் ராணுவ வீரர்கள் எல்லாம் அவங்களை விரட்டணும்னு சொல்லிதான் என்ன செய்தார்கள்? பின்தொடர்ந்து அவர்கள் கட்டளை கொடுத்து போகிறது நாம் பார்க்கிறோம். நடந்த காரியம் என்ன? கர்த்தர் மோசேயை நோக்கி ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர்கள் மேலும் திரும்பும்படிக்கு கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். இப்ப பின்னாடி வர்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் கையை என்ன செய்ய? சமுத்திரத்தின் மேல நீட்டுங்கிறார். இவங்களும் சமுத்திரத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? போய்கிட்டு இருக்காங்க. அப்ப சமுத்திரத்துல அங்க நீட்டோட மறுபடியும் நடக்கிற காரியம் என்ன? ஜலம் திரும்பி வர்றது. அப்படி மதில் மாதிரி நின்ற ஜலம் என்ன செஞ்சிருச்சு? திரும்பி வந்துருச்சு. அப்ப அந்த ஜனங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் பாருங்க, யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா அவர்களை வெறித்தனமாக பின்பற்றி வருகிற அந்த எகிப்தியர்கள், அவர்கள் போற மாதிரி தாங்களும் அந்த வெட்டாந்தரையில போகிற அந்த எகிப்தியர்களுக்கு பின்னாடி அங்க ஜலம் வந்தானே எப்படி இருக்கு? ஐயோ, நம்ம மாண்டு போக போகிறோமே, அந்த தேவன் அவர்களுக்கு துணை நிற்கிறாரா என்று கத்திக்கொண்டு அவர்கள் என்ன செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் மாண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். 27 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும் பொழுது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே என்ன செஞ்சாரா? கவிழ்த்து போட்டார். கரெக்டா சென்டர் வர வந்துட்டாங்கன்னா எவ்வளவு ஆழமா இருக்கும், எவ்வளவுதான் இருக்கும் பாருங்க. எல்லாம் அப்படியே நடந்து போகும்போது இவங்களை மாத்திரம் ஆண்டவர் தண்ணி திரும்பி வரப்படி செய்து என்ன செய்றாரு? அழிந்து போகிறதை நான் பார்க்கிறோம். கவிழ்த்து போட்டார் என்று நான் பார்க்கிறோம். அதுல பாருங்க 28ல ஜலம் திரும்பி வந்து
ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்து இருந்தார். பார்வோனுடைய ராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்கள் ஒருவனாகிலும் தப்பவில்லை. அதுதான் முக்கியமான காரியம். யார் யாரெல்லாம் பின்தொடர்ந்து வந்தார்களோ அவர்களை ஒருத்தர் கூட என்ன செய்யலையா, தப்பிக்க முடியல. காரணம் என்ன? ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்காக, தம்முடைய ஜனங்களின் சுதந்திரத்திற்காக அவர் போராடுகிற தேவனாக இருக்கிறார் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரத்திற்காக தானே வெளியில வந்தாங்க. அந்த பார்வோன் தேசத்துல இருந்து, பேர்பட்ட தேசத்திலிருந்து வெளியே வரும் பொழுது, அவர்களை பிரச்சனை தொடர்ந்து வரும் பொழுது அங்கே ஆண்டவர் முன்னின்று அவர்களை காப்பாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? அடுத்து தொடர்ந்து நீங்க வாசிப்பீர்கள் என்றால், இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜனம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இப்பதான் நீங்க கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு ஆச்சரியம். ஃபர்ஸ்ட் ஃபுல்லாவே என்ன செஞ்சிருச்சு, தண்ணி எல்லாம் அப்படியே பிரிஞ்சு நின்றுச்சு. இஸ்ரவேல் ஜனங்களும் போனாங்க, பின்னாடி எகிப்தரும் போனாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்துல அந்த மோசே அந்த கோலை நீட்டும் பொழுது பின்னாடி வரவங்களுக்கு மாத்திரம் என்ன செஞ்சிச்சு, ஜலம் மூடிக்கிடுச்சு. அப்ப அந்த கடைசி போறவங்க நினைச்சு பாருங்களேன், போறவங்களுக்கு கூட ஒரு நிமிஷம் பயம் இருக்காது. ஏன்னா கடைசி முன்னாடி போறவங்க வந்து அப்படியே ஃப்ரீயா போய்கிட்டே இருப்பாங்க. முன்னாடி பார்த்தா அவங்களுக்கு தண்ணி இல்லாத மாதிரி தான் தெரியும். ஆனா பின்னாடி அவங்கள தொடர்ந்து வர்றவங்க, இப்ப உதாரணத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் போய்கிட்டு இருக்காரு, அவரை முன்னாடி பார்த்துட்டு தான் போய்கிட்டு இருப்பாரு. பின்னாடி வந்து நிறைய ஜனங்கள் வருவாங்க, அதனால அவருக்கு பயம் என்ன செய்யாது, இருக்காது. ஆனால் இந்த கடைசி வருகிற ஜனங்கள் நிச்சயமாக அந்த மகத்துவத்தை கண்ணார காண்டிருப்பாங்களா இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு அடுத்த ஜனம் யாரு வர்றா, கொஞ்சம் கேப்புட்டு எகிப்தியர் வர்றாங்க, அவங்கள மட்டும் அப்படி என்ன செஞ்சிருச்சு, கடலு மூடிக்கிடுச்சு. அப்ப இது அற்புதமா அதிசயமா? எல்லாவற்றை காட்டிலும் இது ஒரு மகத்தான காரியம். நம்மளால இமேஜின் பண்ண முடியுதா? இமேஜின் பண்ணும்போது, கற்பனை பண்ணும்போது எவ்வளவு அழகாக இருக்கிறது. கடைசியாக இருக்கிறவர்கள் நிச்சயமாகவே அந்த மகத்துவத்தை கண்ணார கண்டிருப்பார்கள். ஐயோ, என்னுடைய எதிராளி அழிகிறதை நான் கண்கூடாக பார்க்கிறேன், என்னை ஆண்டவர் காப்பாத்துக்கிறான் என்று சொல்லி என்ன செய்வாங்க, கண்டிப்பா சந்தோஷப்பட்டிருப்பாங்களா இல்லையா? கண்டிப்பாக சந்தோஷப்பட்டிருப்பார்கள். எவ்வளவு ஒரு பெரியதான ஒரு அற்புதம் அங்கே ஆண்டவர் செய்கிறதை நான் பார்க்கும். தொடர்ந்து நீங்கள் வாசியுங்கள். இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். எதிரிகள் மடிகிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய எதிரிகள் தோற்று போகும்படியாக ஆண்டவர் நிச்சயமாக காரியங்களை செய்வார். நாம் எதற்குமே என்ன செய்யக்கூடாது, பழிவாங்குற உணர்ச்சி நம்மிடத்துல சுத்தமா கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்கிற அந்த ஒரு நோக்கத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கையில நம்மை ஆண்டவருக்கு நாம் அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் நிச்சயமாகவே நம்மளுக்கு விரோதமாக வருகிற எல்லா காரியங்களிலும் இருந்து நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்து வருகிற காரியத்தை பாருங்கள். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியை, இதுதான் மகத்தான கிரியை, தேவனுடைய மகத்துவம், glory of God. நம்ம அந்த தலைப்புல தான் இன்னைக்கு சிந்தித்துக் கொண்டிருக்கோம் இல்லையா? கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாய மோசேயிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். பாத்தீங்களா? ஆண்டவருடைய மகத்துவத்தின் மூலமாக அங்கே ஜனங்கள் என்ன செய்தார்களா? விசுவாசம் வைத்தார்கள். கர்த்தருடைய மகிமை இப்ப புரியுதா? ஒரு கௌரவமான ஒரு செயல், ஒரு நன்மையான ஒரு செயல், ஒரு மக்களுக்கு அவ்விதமாக நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய விதமாக ஆண்டவர் அங்கே என்ன செய்கிறார்? இறங்கி அங்கே மக்களுக்காக யுத்தம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 14:4 நீங்கள் பார்க்கிறோம் என்றால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். ஆண்டோட நாம மகிமைப்பட்டுச்சா இல்லையா? மகிமை பட்டது. பார்வோனுடைய ஜனங்கள் அறிந்து கொண்டார்களா இல்லையா? அவர்தான் தேவன் என்று அறிந்து கொண்டார்கள் இல்லையா? இங்க ஆண்டவர் சொல்றாரு, நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்றாரு,
அந்த ஜனங்கள் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று தேவன் சொல்லுகிறார். அவ்விதமாக அந்த இன்சிடென்ட் நடந்தவுடனே ஜனங்கள் என்ன சொல்றாங்க? ஐயோ, இது ஆண்டவருடைய செயல், ஆண்டவர் அவர்களுக்கு விரோதமாக நம்மளுக்கு விரோதமாக வந்து விட்டார் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள்? அங்கே ஜனங்கள் அவ்விதமாக அங்கே பயந்து ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் பயந்து ஓடும் போதும் ஒருவரும் என்ன செய்ய முடியவில்லை? தப்ப முடியவில்லை. ஆண்டவர் அதைத்தான் இங்க சொல்ற காரியம். நானே கர்த்தர் என்பதை எகிப்தர் அறியும்படிக்கு பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். இதுதான் மகிமையின் தேவன், கனப்படுத்துகிற தேவன், கனமுள்ள தேவன், கனத்தை பெற்றுக்கொள்கிற தேவன் இல்லையா? எகிப்தரை முறியெடுத்ததுனாலே அந்த கௌரவத்தை ஆண்டவர் அங்கே பெற்றுக்கொள்கிறத நான் பார்க்க. அதைத்தான் அங்கே மோசேயும் மிரியா எல்லா தேவ ஜனங்களும் ஆண்டவரை துதித்து பாடுகிறார்கள். ஆண்டவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். ஆனால் இவ்வளவு செய்த ஆண்டவர் இடத்துல அந்த மக்கள் செய்த வேதனையான காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது, என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 22 to 24 வாசிக்கிறோம் என்றால், அங்கே ஆண்டவரை விசுவாசியாமல் தான் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே நம்மளுக்கு ஒரு சங்கடமான காரியமாக இருக்கிறது. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 22, 24 வாசிங்க. என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் ஆண்டவர் சொல்ற காரியத்தை பாருங்க, வரிசை அடுக்கிறார். என் மகிமையையும், ஆண்டவருடைய மகிமை நம்ம பார்த்தோமா இல்லையா? சமுத்திரத்துல வசது என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்த ஜனங்கள் கண்டாங்களா இல்லையா? முன்னாடி போற ஜனங்களை விட பின்னாடி போற ஜனங்கள் அதிகமா என்ன செஞ்சிருப்பாங்க? கண்டிருப்பாங்க இல்லையா? என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனுடைய 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதர்கள் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் மூட்டினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். அதுதான் பரிதாபமான காரியம். ஆண்டவருடைய மகத்துவத்தை கண்டவர்களாக இருந்த எகிப்து அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிற காரியம், என்னுடைய மகிமையை கண்டார்கள், என்னுடைய அற்புதத்தை கண்டார்கள், என்னுடைய அதிசயத்தை கண்டார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் என்ன செய்யவில்லை? மனம் மாறாமல் என்னை என்ன செய்தார்கள்? பரீட்சை பார்த்து கொண்டு இருந்தபடினாலே அவர்கள் அந்த கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிப்பது இல்லை என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்து வாசிங்க. அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள், எனக்கு கோபம் உண்டாக்கினவர்கள் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். பாருங்க, ஆண்டவர் எப்படி அவங்க எதிராளிகளை அழித்தாரோ அதே போல தேவனை விசுவாசியாதவர்களும் அந்த தேசத்தில் ஒருவரும் போகாதபடித்தான் நாங்க ஆண்டவர் செய்கிறேன் பார்க்கும் இல்லையா? ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் நீதியை சரி கட்டுகிற தேவனாக இருக்கிறார். அநேக முறுமுறுத்ததுனாலே அங்கே இஸ்ரவேலர் முறுமுறுத்ததுனாலே வனாந்தரத்திலே அநேகர் மாண்டு போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். தேவனை பரிச்சை பண்ணினாலே அநேகர் தன்னுடைய உயிர்களை இழந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் 74 என்னுடைய தாசனாகிய காலே வேற ஆவி உடையவனாய் இருந்தபடினாலே உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அந்த கானான் தேசத்துல போறது யாரு பாருங்க? சொற்ப வேறுதான் இல்லையா? இந்த காளைப்புடைய சந்ததி, யோசுவாவுடைய சந்ததி தான் அங்கே போயிருதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய மகத்துவத்தை நாம் கேட்டிருக்கிறோம் இல்லையா? ஒருவேளை நம்ம கண்ணார என்ன செய்யல, நம்ம காணல. கண்ணார கண்ட இஸ்ரவேல் ஜனங்கள் அதை என்ன செய்யவில்லை? விசுவாசிக்கவில்லை. ஆனால் பார்த்தார்கள், அடையாளங்கள் அற்புதங்களை பார்த்தார்கள், அவர்களும் விசுவாசிக்கவில்லை. அவர்களிலும் அநேகர் அழிந்து போனார்கள். ஆனால் இந்த நாட்களில் அதை கேள்விப்பட்டிருக்கிற நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார் இல்லையா? அதனால உலகத்துல எந்தவித பிரச்சனைகள் நம்ம பின்தொடர்ந்து வந்தாலும் நாம் என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. ஏனென்றால் மகிமையின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் என்ன செய்யக்கூடாது? ஒரு பொழுது நாம் மறந்து போகக்கூடாது. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் ஒரு 2 வசனங்களை நான் வாசித்து நான் முடிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அங்கே பேதுரு அற்புதமாக சொல்லுகிறார். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல. இங்கே பேதுரு சொல்றாரு, நாங்கள் தந்திரமான
கதைகளை பின்பற்றினவர்களால் அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டதினாலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். இங்க பேதுரு காஸ்பல் ஊழியம் செய்யும் போது ஆண்டவரை பற்றி சொல்றாரு, அவருடைய மகத்துவத்தை நாங்கள் நாங்க கட்டுக்கதையை நாங்க சொல்லல, ஏசாமை பத்தி அவர் சொல்றாரு, ஊழியத்தை பத்தி சொல்றாரு, நாங்கள் போலியான கதைகளை நாங்கள் சொல்லவில்லை, அவருடைய மகத்துவத்தை நாங்கள் கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம் என்று சொல்லல. பேதுரு ஏசப்பா ஊழியம் செய்யும் பொழுது, கூட வேலை செய்யும் பொழுது அவர் செய்த அற்புதத்தை பார்த்தாங்களா இல்லையா? அவர் சுகமாக்குனதை பார்த்தாங்களா இல்லையா? கடலின் மேல் நடந்ததை பார்த்தாங்களா இல்லையா? அப்ப அதைத்தான் பேதுரு சொல்றாரு, அவருடைய மகத்துவத்தை நாங்கள் கண்ணாரா கண்டிருக்கிறோம், மகிமையின் தேவனானவரை நாங்கள் கண்ணார கண்டதினாலே இந்த சுவிசேஷத்தை உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். இது உண்மையானது என்று சொல்கிறார். பிரியமானவராக இந்த நாட்களிலே மகிமையின் தேவனை பற்றி அறிகிற விஷயத்துல நாம் என்ன செய்யக்கூடாது? ஒரு பொழுதும் இஸ்ரவேல் ஜனங்களை போல நம்ம என்ன செய்யக்கூடாது? பின்வாங்கி போகக்கூடாது. அதைத்தான் தேவன் இந்த நாட்களை விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ஒரே ஒரு வார வசனம் நான் வாசித்து முடிக்கலாம். எபிரேயர் 4:1 எபிரேயர் 4:1 எபிரேயர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நம்மளுக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனா காணாதபடிக்கு பயந்துக்கு கடவோம். எவ்வளவு ஒரு அற்புதமான வசனம் எபிரேயர் ஆசிரியர் சொல்கிறார். ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கான வாக்குத்தத்தம் நம்மளுக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போவனாக காணப்படாதபடிக்கு பயந்துக்கு கடவோம். சில ஜனங்களா என்ன செஞ்சாங்க? அநேகர் என்ன செஞ்சாங்க? தன்னுடைய வாழ்க்கையில பின்வாங்கி போனார்கள். அவருடைய மகிமை பார்த்தவர்களும் பின்வாங்கி போனார்கள். ஆனால் எபிரேயர் ஆசிரியர் சொல்லும் பொழுது ஆனபடினாலே அவர்களுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கான வாக்குத்தத்தம் நம்மளுக்கு உண்டாயிருக்கு இல்லையா? ஆண்டவர் சொல்லிக்கல, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் என்ன செய்ய போறேன்? ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் அங்க போய் உங்களை என்ன செஞ்சுக்கிடுவேன்? கூட்டிக் கொள்கிறார். அப்ப அந்த வாக்குத்தத்தத்தை நாம் அசைட்ட பண்ணினோமானால், அதை விட்டு நாம் பின்வாங்கி போனோமானால் நம்முடைய நிலைமையும் இஸ்ரவேல் ஜனங்களை போல அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நாம் என்ன செய்ய முடியாது? நுழைய முடியாது. அந்த கானான் தேசத்துக்குள்ள நுழைய முடியாது. அந்த பரம கானான் தேசத்துக்குள்ள நாம் நுழைய முடியாது. அந்த நாட்களிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், நம்முடைய தேவன் மகிமையாய் வெற்றி சிறந்த தேவனாக இருக்கிற இல்லையா? அங்கே ஆண்டவர் சொல்கிற காரியம், நான் யார் என்பதை எகிப்தியர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னது போல அந்த நாட்களிலே அவர் யார் என்பதை அநேக தேவனுடைய பிள்ளைகள் அறிந்ததுனாலே அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். உலகம் இன்னும் ஆண்டவர் என்ன செய்கிறது? அநேகர் அறியாமல் இருக்கிறார்கள். ஆனால் யாரெல்லாம் அறிந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம் அந்த பரம கானான் தேசத்தை ஆண்டவர் சுதந்திரமாக வைத்திருக்கிறார். நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒரு பொழுது மறந்து போகக்கூடாது. ஆகவே இந்த நாட்களிலே இந்த மகிமையின் தேவனை, இந்த வெற்றி சிறந்த மகிமையின் தேவை நம்முடைய வாழ்க்கையில நாமும் கொண்டாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை சோதரிக்கும் பொழுது மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறதாக இருக்கிறது. தேவன் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.